கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம மதுரை 360 சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு மதுராசி नहीं மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. நம்ம தமிழ்நாட்டு பசங்களா ரஜினி, கமல், விஜய் அஜித் தெரிஞ்ச காலம் போய் எங்கெல்லாம் தப்பு நடக்கோ அது எப்பெல்லாம் தட்டி கேட்கணும்னு மாறினதுக்கு ஒரு முக்கிய காரணம். பல இளைஞர்கள் சோசியல் மீடியாவில் ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிற அளவுக்கு இளைஞர் மத்தியில் பிரபலமானவர். நம்ம தமிழனுக்காகவும் இலங்கை தமிழனுக்காகவும் ஐநா மன்ற வரை போய் பேசப்பட்டவர் நம் தோழர் திருமணம் காந்தி. அவருடன் இன்று நாம் விதி செய்வோம் நிகழ்ச்சியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த தமிழ் கூறும்போது நான் ஏன் அயல்மொழி சொந்தங்களோடு சேர்ந்து ஒரே நாடாக வாழக்கூடாது? இந்த பழமொழிக்கு உறவு என்பது வேற, உரிமை என்பது வேற. வேற ஜாதியில திருமணம் பண்ணா வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்லாம் அறுவாலை தூக்குறார்கள். நான் ஜாதி பெருமை பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் நான் ஜாதியில ஏழை பசங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்களா? நம்மளாம் இடஒதுக்கீட்டுல படிக்கிறோம், இடஒதுக்கீட்டுல போகிறோம் அப்படின்னா என்ன காரணம்னா அவங்க 3 வருஷம் ஜெயில உட்கார்ந்ததுனால தானே. இதுக்கும் தமிழ்நாடு இதை வித்தியாசம் இருக்கா? நீங்க நல்லது பண்றதுக்கு பர்மிஷன் கேட்டீங்கன்னா கிடைக்காது. நம்ம தமிழன் உருப்படணும்னா சாதியை வச்சாதான் உருப்படும். இது ஜெயிலா அது ஜெயிலா? அம்மா பெருசு கிடையாது, அம்மாவும் இதே தான், எல்லாரும் இதே நிலைமை தான். அம்மாவும் ஒண்ணும் பண்ணல, அம்மாவாச்சும் மோசமான ஆச்சு. ஆண்ட பரம்பரை, வீர பரம்பரை, நாங்க அப்பவே அப்படி, நாங்க இப்பவே இப்படி, இத்தனை கப்பல் விட்டோம், அத்தனை யானை விட்டோம்னு சொன்னாங்க. போய் கேட்க சொல்லி பார்ப்போம், சுப்ரீம் கோர்ட் எது பேசணும்னு பார்ப்போம். வீரம் தான் பண்ணுங்க. எனக்கு தெரியும், நான் மக்கள்கிட்ட வேலை செய்ய முடியாது. நீங்க அதிகாரத்தை நோக்கி நான் போய் அதிகாரத்தை கைப்பற்றி உட்காந்துனால இந்தி டெல்லி சொல்றதுக்குலாம் தலையாட்டிட்டு உட்காந்துருக்கணும். மே 17 இயக்கம் பேருக்காக நல்லா தெரியும். நம்ம சேனலுக்காக அதை ஒரு சொல்லி தமிழகத்தில் நடந்த இனப்படுகொலை கிட்டத்தட்ட 1 லட்சம் தமிழர்கள் நம் கண் முன்னால் கொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாடு எந்த விதமான ஒரு பெரிய ஒரு எதிர் போராட்டத்தையும் நடத்தி நாம் இந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்த முடியல. அப்ப அந்த தேதி என்பது நாம் அரசியல் ரீதியா கிட்டத்தட்ட பின்னடைவுக்குள்ளான தேதியாக தமிழ்நாட்டின் அரசியல் நாம் பார்க்க முடியுது. அந்த தேதியை நாம் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் மே 17 இயக்கத்தை துவக்கணும். அதுக்கு அந்த தேதியை வைத்ததுக்கான காரண பெயரும் அதான். முள்ளிவாய்க்கால் படுகொலை நடக்கிறான்னா திருமணம் காந்தி இப்ப என்ன செஞ்சுட்டு இருப்பார்? நான் என்னுடைய குடும்பத்தோடு என்னுடைய தொழில் சார்ந்த வேலைகளோடு இருந்திருப்பேன். அதே சமயத்தில் சமூகத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு சிறிய பங்களிப்பு ஏதோ பின்னணி செயல்பட்டிருப்பேன். முன்னணி அரங்குக்கு வந்ததுக்கு காரணம் முள்ளிவாய்க்கால் தான். 2009க்கு முன்பும் சமூக அரசியல் செயல்பாடு தரங்கள பின்னணியில் என்னால் இருந்தவர்கள் நான் பங்களிச்சிருக்கிறேன். மாணவராக இருந்த பொழுதும் நான் நேரடியாக அதுக்கான களத்தில் இறங்கின அனுபவங்கள் உண்டு. ஆனால் முன்னணி அரங்குக்கு வரணும் அப்படிங்கிறது, முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை 2009 ஏற்பட்ட பொழுது அதை நான் தட்டி கழிக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் இயக்கமாக உள்ள நிற்கிறோம். இலங்கையும் இந்தியாவும் தமிழர்களுக்கு தனி மாகாணம் சாத்தியமா? புரியல. இலங்கையிலும் இந்தியாவிலும் தமிழர்களுக்கு தனி மாகாணம். தமிழ்நாட்டு தனி மாகாணம், தமிழ்நாடு தனி மாகாணம் இருக்கு. இலங்கையில் இல்லை, அதாவது இலங்கையிலேயோ தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ தனி மாகாணம் என்பது சாத்தியப்படப்படுதுதான். பிரச்சனை தனி மாகாணம் என்பதல்ல, அவர்களுக்கான உரிமை எந்த அளவில் இருக்குங்கிறது தான். இலங்கையை பொறுத்தவரைக்கும் தனி நாடு என்ற கோரிக்கை தான் அந்த நீண்ட நெடுக்காலமான ஒரு யுத்தமாக மாறியிருந்தது. ஆக உரிமை என்பது மறுக்கப்படும் பொழுது தனிநாட்டு கோரிக்கையாக ஈழத்திலே வலுப்பெற்றது. உரிமைகள் மறுக்கப்படுகின்ற ஒரு இடமாக தமிழீழம் அமைஞ்சதுதான் அதனுடைய பின்னணி. மாகாணம் என்பதல்ல, உரிமை என்பது மறுக்கப்படுகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த தமிழ் கூறும்போது நான் ஏன் அயல்மொழி சொந்தங்களோடு சேர்ந்து ஒரே நாடாக வாழக்கூடாது? அந்த பழமொழிக்கு அதாவது நாடு என்பது வேற, உறவு என்பது வேற. நாடு என்பது உங்களுடைய உரிமைகள், உங்களுடைய நீண்டகால பண்பாட்டு, அரசியல், பொருளாதார நலன் சார்ந்த உரிமைகளை நீங்க ஒரு அரசியல் சாசனமா வச்சு அதை பாதுகாக்கக்கூடிய இடம் தான். இதுக்கு நீங்க பல நாடுடைய நீங்க எதிரியா தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க எல்லாரோடையும் நட்பாக இருக்கலாம். நம்ம இடத்துல நடந்த பொழுது கூட சிங்களத்தை சிங்களர்களை எதிரிகளாக பார்க்கல. சிங்கள அரசு தான் எதிரியாக பார்த்தார்களே, சிங்கள பேணுவாதத்தை தான் எதிரியாக பார்த்தாங்களே ஒழிய சிங்கள மக்களை அவங்க எதிரியாக பார்க்கல. சிங்கள மக்களோட நட்புறவு அவர்களுக்கு இருக்கதான் செஞ்சது. சிங்களர்கள் பெருமளவு தமிழீழ விடுதலைக்காக ஆதரித்தவர்கள் செயல்பட்ட நிறைய பேருக்கு தான் செய்யறாங்க. உறவு என்பது வேற, உரிமை என்பது வேற. உரிமை என்பதை நீங்க உங்களுக்கான உரிமை இருக்கும் போதுதான் உறவை ஜனநாயகமா வச்சுக்க முடியும்.
இப்போ நம்ம தமிழ்நாடு விட்டு நம்ம வெளியே போனால் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் தமிழருக்கு வந்து ஒரு பாதிப்பாக தான் இருக்குது. இப்போ ஒரு கேரளாவில் போனாலும் ஒரு சில பிரச்சனை வருது, சில டயத்தில் நம்ம கர்நாடகத்துலேயும் பிரச்சனை வந்துருக்கு. தமிழர்கள் எங்கே போனாலும் ஒரு விதமாக தாக்கப்படுறாங்கன்றது ஒரு காரணம் தான் வருது. அதுக்கான நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா? என்னத்தையுமே தமிழர்கள் பின்வாங்குற மாதிரி தான் இருக்குது. இல்லை, அதாவது தமிழர்கள் கடுமையாக உழைப்பை செலுத்தி பல இடங்களில் வந்து அவங்க தங்கள் நிலைநிறுத்தினாங்க. தமிழ்நாட்டுக்கு வெளியே மும்பையிலேயோ அல்லது வடகிழக்கு மாகாணங்கள்லேயோ அல்லது பர்மா, மலேசியா போன்ற இடங்கள்ல தமிழர்கள் இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து எந்த இடத்துல வந்து தங்களுக்கு வந்து எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாமல் போனாலும் அரசியல் சக்தியா எந்திரிச்சு நிற்கலாங்க. போன இடங்கள்ல அரசியலாக தங்களை வலிமைப்படுத்திக் கொள்ளவோ அதுல இருந்து ஒரு இடத்தை நோக்கி நகர்வதோ சாத்தியம் இல்லாம தங்களை தாங்கள் பாதுகாக்கிறது முடியாம போச்சு. ஏன் அரசியலாக தங்கள் ஒன்றாக இணைய முடியலன்னா சாதி அவங்க பிரிச்சுது. இவங்க போகிற இடமெல்லாம் சாதி தூக்கிட்டு போனாங்க. நீங்க புலம்பெயர்ந்த நாட்டுல மலேசியாவிலேயோ பர்மாவிலேயோ சிங்கப்பூர்லயோ இதர நாடுகளிலேயோ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சாதியின் பெயர்ல சங்கம் வச்சிருப்பாங்க. தமிழர்கள் என்கின்றதுக்கான ஒரு வலுவான ஒரு அரசியல் அமைப்பு அவங்களுக்கு இருக்காது. சாதி தான் ஒரே அமைப்பாக இருக்குது. சாதிக்கான சங்கம், சாதிக்கான கட்டுப்பாடுகள், சாதிக்கான ஒரு சடங்குகள், சாதிக்கான நடைமுறைகள், அதற்கான பத்திரிகைகள், அதற்கான பொறுப்பாளர்கள், அதற்கான கோவில் இப்படின்னு வச்சுட்டு போனாங்களே ஒழிய ஒன்றாக நின்று தமிழர்கள் அடையாளத்தில் தங்கள் அரசியல் கட்டமைப்பை உருவாக்கவே இல்லை. இதனாலதான் வந்து பர்மாவோட 1930 தாக்கப்பட்ட பொழுது முதல்ல வந்து அங்க இருக்க உழைப்பாளர்களாக போன இங்கிருந்து போன அடித்தட்டு மக்கள் அடிபட்ட பொழுது அங்க வணிகர்களாக இருந்தவர்களோ அல்லது இதர தொழில் செய்தவர்களோ வந்து தமிழர்களை காப்பாற்ற வரல. இந்த 2 பேருமே தமிழர்களாக தான் இருந்தாங்க. அப்புறம் வந்து நீங்க உதாரணமாக வந்து நிதி ஆதாரங்கள்ல கடன் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி தொழில வங்கி தொழில இருந்த செட்டியார்கள் தாக்கப்படும் பொழுது பிறர் அங்க இல்லை. தொழிலாளர் சாதிகள் தாக்கப்படும் பொழுது செட்டியார்கள் வரல. அப்ப என்ன ஆச்சுன்னா ஒவ்வொருத்தரையும் அழிக்கிறதுங்கிற சாத்தியமாயிட்டே போயிட்டு இருந்தோம். அப்ப நம்ம எல்லாரும் ஒன்றாக ஒரே தமிழினமாக அடையாளமாக நிக்காது. இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய பிரச்சனை காரணமாக இன்னைக்கு அந்த பிரச்சனை காரணமாக தான் இருக்கு. இப்போ ஒரு போன வாரம் கூட நீங்க வந்து சென்னையில ஒரு காலேஜ்ல போயிட்டு ஒரு போராட்டம் பண்ணியிருக்கீங்க. அதாவது இன்னும் நம்ம தமிழகத்தை போல ஜாதி ஒன்று நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு மேற்பட்ட ஜாதி, பார்ப்பனர்கள், கீழ்பட்ட ஜாதிகள் இப்படின்ற ஒரு சமூக வலைத்தளத்திலையும் சரி எந்த இடத்துலையும் சரி தனிப்பட்டு பிரிச்சு பாக்குறாங்க. அது மாற முடியாதா? மாத்தலாமா? மாத்தி ஆகும். நம்ம வந்து தமிழன் உருப்படணும்னா சாதியை ஒழிச்சாதான் ஒருத்த முடியும். இந்த வரை சாதியினாலதான் வளராம நின்று இருக்கிறான். ஏன் தமிழனா அவட அடையாளம் வர மாட்டேங்கிறான்? நீங்க 2009 இனப்படுகொலை நடந்த போது திருப்பி அடிச்சிருக்கணும் இல்லையா? நம்ம போய் நின்று இருக்கணும் இல்லையா? ஏன் அவனுக்கு வந்து ஒரு தான் சாதிக்காரன் அடிபட்டானா மொத்தமா கூட்டமா போய் நிக்கிறோம். லாரியில போய் இறங்குறோம், வேன்ல போய் இறங்குறோம், மொத்தம் நம்ம சாதிக்காரன் வெட்டிக்கணும் அறுவடை தூக்குறோம். அதுக்கு என்ன வழக்கு வந்தாலும் அது எதிர்கொள்ள தயாரா இருக்கிறோம். கொலை வழக்கு வந்தாலும் எதிர்கொள்ள தயாரா இருக்கும். ஆனா 1 லட்சம் பேர் கொலை பண்ணப்ப ஏன் யாருக்கும் வந்து அந்த மாதிரியான உணர்வோட எல்லாரும் வெளியே வரல? சாதிக்காரனுக்காக வரக்கூடியவன் இனத்துக்காக வரல. அப்ப தோத்துப்போம். இதுதான் நடக்குது. இப்ப வட தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்கு ஒரு சிக்கல் அப்படின்னா அது காவிரி டெல்டாவுல கிழக்கு தமிழ்நாட்டுல வந்து சிக்கல் அப்படின்னா நீங்க ஏன் வந்து மற்ற இடங்கள்ல எதிர்ப்பு வரல? இப்ப முல்லை பெரியாறுல பிரச்சனை வந்ததுன்னா அந்த பகுதி மக்கள் மட்டும் சண்டை போறாங்கன்னா அந்த ஜாதிக்காரனுக்கு தான் அது நினைச்சிடறான். இதுதான் பிரச்சனை. இப்ப தமிழனுக்கு அங்க பிரச்சனை, தேனியில பிரச்சனைனா நீங்க வந்து சண்டை வந்து பல இடங்கள் நடந்திருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஏன் நடக்க மாட்டேங்கன்னா இது வந்து சாதியா உடஞ்சு நிற்கிறது. அது தான் சாதி சங்கம் வச்சுக்கிறது, அதுக்குள்ள தன்னுடைய நகரம் நடத்திக்கிறது, அதுல இருந்து தேர்தலுக்கு ஆளை நடத்துறது, அவங்களுக்கு ஓட்டு போடுறது, அவங்களுக்கு போய் கூலி வேலை பார்க்கறது, அவங்க கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறது, சப் கான்ட்ராக்ட் வேலை பார்க்கறது, இதே வேலை தான் போயிட்டு இருக்கு. அப்ப இவன் வந்து நாளைக்கு அடிபட்டு உதப்பட்டாலும் இதுதான் சிக்கல். நீங்க ஜாதியை வன்கொடுமை சொன்னதுக்கு வந்து ஒத்துக்கிட்டீங்க. இந்த ஜாதியை வந்து மாத்துறதுக்கு அரசியல் அமைப்பை மாத்தணுமா, இல்லைன்னா நம்ம வர அரசியல் தலைவர்கள் ஜாதியை வேணாம்னு சொல்லி ஒரு கொள்கையோ ஒரு கோட்பாடையோ வச்சு தமிழர்கிட்ட கேட்கலாமா? இல்லைங்க, சமூக இயக்கம் வந்துதான் வந்து அரசியல் இயக்கமா இருக்கிறவங்க தேர்தல் நிற்காதவங்க தான் சாதி வேணாம்னு சொல்றாங்க. அவங்க தான் அப்படி நின்று பாக்குறாங்க. இப்போ அது இயக்கங்கள் வலிமை பெற்றுச்சுன்னா தான் நிற்கும். இன்னைக்கு எல்லாருமே வந்து தனக்கு ஒரு பெருமையா தான் சாதியை வந்து பாக்குறாங்க, உறவா வந்து பாக்குறாங்க. நம்மளுக்கு வந்து ஜாதிக்குள்ள பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. நம்மளால இல்லையா, நம்மளுக்கா கஷ்டம்னா வருவோம் அப்படின்றாங்க. அதோட தான் நிற்கிது. ஆனா அதை கடந்து நீங்க ஏன் வளர்ந்துடல? நீங்க உள்ளுக்குள்ள பாதுகாப்பு கிடைச்சா நீங்க இன்னும் ஒரு பெரிய ஒரு வளர்ந்த சமூகமா ஏன் மாறிடல? ஒரு பணக்கார நாடா வந்து மாறக்கூடிய இடம் வந்து நம்மளுக்கு சாத்தியமா தான். ரொம்ப எளிமையான மொழியில பேசணும். நீங்க ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு மாதிரி நீங்க ஏன் மாறல? நீங்க சவுதி அரேபியா வளர்ந்துருக்குது, மலேசியா வளர்ந்துருக்குது, ஐரோப்பிய நாடுகள்லாம் வளர்ந்துருக்கு, எல்லா நாடுகளும் வளர்ந்துருக்கு. நம்மளுக்கு ஏன் நடக்கல? அப்ப சாதிக்குள்ளார வந்து என்னன்னா, சாதிக்குள்ளார வந்து அரசியல்வாதியா இருந்தானா ஓட்டு கொடுக்கறதுக்கு, ஓட்டு போடுறதுக்கு சாதிக்காரன் தேவை. சாதிக்குள்ள ஒருத்த கம்பெனி நடத்துறான், நிறுவனம் நடத்துறான்னா அவனுக்கு வந்து அடிமாட்டு சம்பளத்துக்கோ விசுவாசமா வேலை பார்க்கறதுக்கு ஆள் வேணும்.
இல்லையா? வேற ஜாதிக்காரன் கூட விசுவாசம் வேலை பார்க்க மாட்டான். இதுதானே கூப்பிடுறான். சரி, இதுதானே சாதி வச்சுட்டு இருக்காங்க. சரி, அது அவ்வளவு தூரம் அந்த சாதியை பயன்படுத்திக்கிற ஆட்கள். சரி, வேற ஜாதியில திருமணம் பண்ணா வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்லாம் அறுவாலை தூக்குற ஆட்கள். நான் ஜாதி பெருமையை பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள். நான் ஜாதியில ஏழை பசங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்களா? ஏழை வீட்டுல பெண் எடுப்பாங்களா? அதே நடக்க மாட்டேங்குது. அப்ப அங்க வர்க்கம் தேவை இருக்குல்ல. நான் பணக்கார வர்க்கம், அவன் ஏழை வர்க்கம். அங்க ஜாதி வந்து பிரச்சனை. ஒரே ஜாதியா இருந்தாலும் அவன் மாட்டேன்னு சொல்லுவார். சரியா? ஆனா இதே வந்து இந்த ஒரு ஏழை பெண்ணோ ஏழை பையனோ வேறு ஜாதியில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு படித்தவங்களுடைய திருமணம் செய்யும் பொழுது உனக்கு வந்து தொந்தரவா இருக்கு. ஏன்னா உனக்கு ஓட்டு வங்கி உடச்சு போகுது. உனக்கு விசுவாசமா வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லாம போயிடுறான். அதுக்காக நீ தூண்டி உரையும் அறவாளை தூக்கிட்டு கட்டை வீட்டு போறான். இன்னைக்கு கேஸ் வாங்கிட்டு உள்ள உட்காந்துருக்கிற ஜாதி உள்ள உட்காந்துருக்காங்களா யாரு? எந்த பின்னணியிலும் வந்திருக்கிறான்? பெரிய பெரிய மில்லும் காலேஜ் வச்சுருக்கோம். ஜெயிலுக்கு அவங்க உட்காந்துருக்கான் ஜாதி பிரச்சனைக்கு. அவனா ரோட்ல இறங்கி கல் எடுத்து அடிக்கிறது, கட்டை எடுத்து சண்டை போடுறது போடுறான். இல்ல அவன் ஏதாவது ஜாதி சேர்ந்து பிரச்சனை செஞ்சு போறானா? அவன் குடும்பம் நல்லா தானே இருக்கு. அவன் ஃபாரின் போறான், வெளிநாட்டுல படிக்கிறான், நிறுவனங்கள் வைக்கிறான், எல்லாம் பண்ணதானே செய்யறான். அவன் அமைச்சராகிறாரு, எல்லாம் உட்காராருல. நீ என்ன பண்ற? ஒரு இயக்கக்காரர்கள் ஒரு முன்னிலை அரசியல் பண்ற ஒரு நம்ம ஒரு இயக்கத்தில் இருந்தாலே வந்து ஒரு தீவிரவாதி அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. இப்போ நான் ஒரு இயக்கத்தில் இருக்கேன். இப்போ எங்கள் வீடு எடுத்துக்கோ, நான் ஒரு இயக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கலேன். எதுக்கு நீ அங்கெல்லாம் போற? அது ஒரு என்ன சொல்றது, ஒரு தீவிரவாதி இயக்கம் அப்படின்ற பேர் தான் இருக்கு. இப்போ நம்ம இயக்கத்தில் சொன்னாலே தனியாக போ, இயக்கம் வேணாம், வெளியே போ அப்படின்ற பேச்சு தான் இருக்கு. ஒரு இயக்கம் ஒரு நல்லது பண்ணோம், ஒரு தமிழர்களுக்கோ ஒரு பொதுமக்களுக்கோ போயிட்டு ஒரு உதவியாக பண்ணோம். இப்போ நம்ம நிலவு கசம்பை எடுத்துக்கோ, டெங்கு காய்ச்சல் இருக்கு. ஒரு இயக்க சார்பாவோ ஒரு மாணவர் சார்பாவோ போய் நான் கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு பர்மிஷன் கேட்கணும், அதுக்கு ஒரு வழிமுறை சொல்றாங்க. ஏன் நல்லது பண்ணாம விட மாட்டாங்கல்ல? நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க நல்லது பண்றதுக்கு பர்மிஷன் கேட்டீங்கன்னா கிடைக்காது. சரிங்களா? நீங்க வந்து ஒரு கல்லூரியில வந்து சினிமாவுக்கு போகணும், உங்க அப்பாட்ட கேட்டா போறீங்க. நீங்க ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்க, உங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டா காதலிக்கிறீங்க. அது அம்மாட்ட கண்டிப்பா சொல்லுவாங்க. காதலிச்சுக்கு அப்புறம் சொல்லுவீங்களா, காதலிச்சுக்கு முன்னாடி சொல்லுவீங்க? இன்னைக்கு இருக்க சொல்லல, உங்க வீட்டுல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க சுதல் கேட்ட போய் பண்றீங்க. இப்போ உங்க வீட்டுல உங்க அப்பா வாங்கி கொடுத்து சட்டை எல்லாத்தையும் நம்ம போட்டுறோமா? நம்ம பிடிச்சி தனியாக போய் வாங்கிக்கிறோம்ல. அதையெல்லாம் தெளிவா பண்றோம். இதுனா அப்பா திட்டுவாரு, அம்மா திட்டுவாங்க. அது வந்து நம்ம இவங்க வேணாம் சொல்லணும், அவங்க வேணாம் தான் சொல்லுவாங்க. நீங்க தான் அதை மீறி போய் சரியான விஷயத்துக்காக இப்போ நிக்கணும்ன்றது உங்ககிட்ட வரும். உலகம் முழுக்க எல்லா அப்பா அம்மாக்களும் தான் சொல்லுவாங்க, எல்லா வாத்தியார்களும் போராட வேணாம் தான் சொல்லுவாங்க. நீங்க அதை மீறி போய் நிக்கிறதா அவங்களோட அரசியல். அதுக்கு நீ தயாரா இருக்கு. அப்படி சொல்லல. இதே ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்பெல்லாம் வீட்டுல நீயே போயிட்டு வாடா, நீயே வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்க, போயிட்டு வான்னு அனுப்பி வச்சவங்க இன்னைக்கு ஒரு போராட்டத்துக்கு உள்ள இறங்கணும்னா சரி குண்டாஸ் எடுத்துக்காட்டு உங்களே எடுத்துருக்கோம். ஒரு போராட்டம் நாங்கள் போய் மாணவர்களுக்கு ஒரு குண்டாஸ், வளர்ந்து வைக்காம ஒரு குண்டாஸ், ஒரு மாணவர் ஒரு குண்டாஸ். இதே நாங்களும் போயிட்டு 15 நாள் சிறை அப்படின்னு 20 நாள் சிறைன்னு ஒரு பண்ணிடுறாங்க. சிறைக்கு போயிட்டு வந்துட்டா ஒரு சொந்த பந்தத்துலயோ அக்கம் பக்கத்துலயோ இவன் ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், நம்ம என்ன தீவிரவாதி பாக்குற மாதிரி வீட்டுக்கு போனா ஐயோ தீவிரவாதின்ற மாதிரி பாக்குற மாதிரி ஒரு கோட்பாடு மாறிடுதுல. இல்ல அப்படி எல்லா இடத்துக்கும் சொல்ல கிரிமினலா போறவங்க வேற, நீங்க சிறைக்கு போறது வந்து அவமானமா இப்ப பாக்குறாங்க. கண்டிப்பா. சரிங்களா? அது வந்து நம்ம வந்து சிறைக்கு போறதுக்கு, அரசியலுக்காக சிறைக்கு போறதுங்கிறத வந்து நம்ம குற்றமா பார்க்க ஆரம்பிச்சாதான், நீங்க பயப்பட ஆரம்பிச்சாதான். நீங்க 56, 55, 56, 1955, 56 இடஒதுக்கீடு முற்றிலும் மறுத்ததுக்கு எதிராக அரசியல் சாசனத்தை எரிக்க போறேன்னு பெரியார் சொன்னாரு. அதுக்கு 2 வருஷத்துல 3 வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்லி அரசு சொல்லிச்சு. அப்ப பெரியார் என்ன சொன்னா, யாரெல்லாம் சிறைக்கு வர தயாரா இருக்கீங்க பேர் கொடுங்கன்னாங்க. அது கிட்டத்தட்ட 10,000 பேர் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 4,500 பேர் வந்து 3 வருஷம் சிறையில இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளாம் இடஒதுக்கீட்டுல படிக்கிறோம், இடஒதுக்கீட்டுல போகிறோம் அப்படின்னா என்ன காரணம்னா அவங்க 3 வருஷம் ஜெயில உட்கார்ந்ததுனால தானே. அதனால அரசு சாசனத்தை திருத்தம் கொண்டு வந்து இடஒதுக்கீடு சாத்தியம் நடந்துச்சு. அப்ப ஜெயிலுக்கு போறதுக்கு அவங்க தயாரா இருந்தாங்கல்ல. அப்போ அதெல்லாம் இருக்குது ஒரு காலத்துல. இன்னைக்கு நம்ம வந்து பயப்படுறோம். நீங்க சிறைக்கு போறோம் ஒன்னும் ஆயிரம் போறதும் இல்லைங்க. எனக்கு சிறைக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ரிப்பீட். அது வந்து இயல்பா சாத்தியமா இருக்கு. இப்போ நீங்க வந்து ஓகே ஒரு நல்ல விஷயத்துக்காக போயிருக்காரு, அப்போ வந்து நம்மளும் அதை பார்த்து மக்கள் வந்து கத்துக்கணும்னு விரும்புறோம் நினைக்கிறோம். எல்லாம் சிறைக்கு போறது தப்பு ஒன்றும் கிடையாது. எல்லாம் சிறைக்கு போற தயாராகும். சிறைக்கு போற தயாராக மாற்றம் தானே வராங்க. அவங்க அதிகபட்சம் நம்ம பயமுறுத்துற இடம் ஜெயில். ஜெயில் வந்து இதோட நல்லா தான் இருக்கு. எனக்கு நான் பார்த்து என் அனுபவத்துல சொல்றேன். நான் நீங்க தமிழ்நாட்டுல நீங்க 10 மணிக்கு மேல மதுரையில வந்து நான் இருந்த காலத்து நான் மாணவனா படிச்சப்ப நீ எத்தனை மணிக்கு வேணா போனா எத்தனை மணிக்கு வேணா சாப்பிடலாம். நீ 10 மணிக்கு மேல பாக்குறேன் வந்து செத்த ஊரா இருக்கு. 11 மணிக்கு மேல ஆள் இருக்கிறது இல்லை, 12 மணிக்கு மேல கடைகள் இருக்கிறது இல்லை, 11 மணிக்கு மேல யாரும் இல்லை. 11 மணிக்கு மேலங்கிறது இந்த ஊருங்கிறது அவ்வளவு பிரகாசமா இருக்கும். எத்தனையோ உழைப்பாளிகள் வருவாங்க, விவசாயிகள் வருவாங்க, பொருள் கொண்டு வருவாங்க. அப்படி இந்த ஊரை கொண்டுட்டு இருக்கிறான்.
சரியா? அப்ப நீங்க 10 மணிக்கு வீட்டுக்கு போய் படுத்துறீங்க, ஜெயில நாங்க வந்து 6 மணிக்கு உள்ள அடைச்சிருவாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணு தானே. இப்ப நான் 6 மணிக்கு மேல நீங்க வீட்டு விட்டு வெளியே வருவீங்க, நாங்க 6 மணிக்கு ஜெயிலுக்கு வெளியே வருவாங்க. இங்கே ரோடு போலீஸ்காரன் நீ லைசன்ஸ் வச்சிருக்கிறியா, ஆர்சி புக் வச்சிருக்கியா, அதை வச்சிருக்கியா, அதை வச்சிருக்கேன்னு கேட்கறான். நீ ஏன் நின்று பேசுற, ஏன் உட்காந்து பேசுற, ஏன் லுங்கி கட்டிருக்க, ஏன் மடிச்சு கட்டுற கேட்கறானா? கண்டிப்பா இதுதானே ஜெயிலு. இது ஜெயிலா அது ஜெயிலா? லுங்கில வந்து நீ ஜெயிலுக்குள்ள நீங்க லுங்கி கட்டிட்டு மடிச்சும் கட்டிட்டு போலாம், நீ இறங்கி கட்டிட்டு போலாம். சரிங்களா? அது சுதந்திரம் இருக்குல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, ஜெயிலுக்கும் தமிழ்நாடு இதை வித்தியாசம் இருக்கா? எல்லாம் ஒண்ணுதான். இதை விட ஜெயில் நல்லா இருக்கு, வெளியே கூட ஜெயில இருந்துடலான்றீங்க. தமிழருக்காக போராடுவாரா, மனிதர்களுக்காக போராடுவாரா? தமிழர்கள் மனுஷன் தானே. தமிழ் மனுஷன் தான். இல்ல அது வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப இங்க பிரச்சனை போராடுறீங்க, இதே மலேசியால ஒரு மலேசியன் பிரச்சனை போராடுறீங்களா? நாங்க பாலஸ்தீன பிரச்சனைக்கு பேசியிருக்கோம், கர்நாடக தமிழர் அடிக்கப்பட்டது நாங்க பேசியிருக்கோம், ஈழத்தமிழர்கள் பேசுறோம், காஷ்மீர் போராட்டத்தை பேசுறோம். இங்கெல்லாம் அநியாயங்கள் இருக்குதோ அதுக்கு எதிராக பேசுறதுக்கு இயல்பானதான். அனிதா மரணத்தை எப்படி பாக்குறீங்க உங்க பார்வையில? அது வந்து ஒரு கொலை தாங்க. அது சமூக நீதிக்காக நம்ம வந்து சமூக நீதி போராட்டத்தை கிடைச்ச உரிமை, அதை மறுக்கிறதுக்காக இவங்க பண்ணக்கூடிய வேலை திட்டங்கள், அதெல்லாம் அனிதாவோட கொலை வந்து நடந்திருக்கு. அனிதா என்பது திட்டமிட்டு இவர்கள் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கி இந்த சமூகத்தை கொலை பண்றாங்க. அதெல்லாம் அனிதாங்கிறது நமக்கு தெரிஞ்ச பெயர். கண்டிப்பா நம்ம சமூக நீதி கோட்பாடை முற்றிலும் அழிக்கிறதுல நடந்த ஒரு விஷயம். அந்த பெரியார் போராடி கொண்டு வந்த இடஒதுக்கீடு, அம்பேத்கர் அவர்கள் வந்து கொண்டு வந்த இடஒதுக்கீட்டை நீங்க ஒண்ணும் இல்லாம செய்யறதுக்கு தான் அவன் நீட் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கான். அதெல்லாம் அனிதா இறந்து போயிருக்காங்க. ஒரு அனிதா மரணத்துக்கு அப்புறம் அதையே ஒரு அரசியல் ஆக்கியிருக்காங்க. நீங்க அனிதா மரணத்தை வந்து முழுக்க ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மரணத்துல அந்த மரம் கொண்டு போனாங்க, அதுல போயிட்டு நம்ம ஒரு அரசியல் கொடியை கொண்டு போய் ஏந்தி அது ஒரு அரசியல் ரீதியா காட்டியிருக்காங்க. அதை நீங்க எந்த பார்வையில பாக்குறீங்க? இல்ல இல்லைங்க, எல்லா இடத்துலயும் அரசியல் அப்படிங்கிறது வரதான் செய்யும். மரணமே அரசியலான ஒரு விஷயம் தான் வருது. அதெல்லாம் பல தரப்பான கருத்துக்கள் வரது போகுது. இப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ சாதிச்சாங்க வந்து நினைச்சு, அரசு கட்சி வந்து நினைச்சுதான் செஞ்சு, காவல்துறை அடிச்சு எங்க போனாங்க? அரசியல் நாங்க உள்ள இல்ல, மாணவர் அறிவாங்க. அதே இளம் வாக்காளர் கூடத்தின் தலைவராக நீங்கள் அரசியல் களம் போவீர்களா? அரசியல் களத்துல இருக்கோங்க. நாங்க யாரையும் வந்து ஓட்டு போட வாங்கன்னு சொல்லி யாரும் கேட்க போறதில்ல. வர்றவனெல்லாம் நீ வந்து போராட வர்றவனா நீ கவுன்சிலராக மாறுன்னு சொல்ல போறாங்க. மக்களுக்காக போராடவா, இங்கே கிராமங்களுக்கு போ, அங்கே வேலை செய், நம்ம மக்களுக்கு வந்து உன்னால என்ன பங்களிப்பு செய்யணுமோ செய். படிச்சுட்டு எல்லாம் கிராமத்துக்கு போறோம், ஊர் விட்டு போயிட்டு நீ திரும்ப மக்களுக்கு போறதுக்கு வேலை செய்யறதா எங்களோட வேலை. நீ அரசியல் உறவுகிட்ட வரக்கூடிய நீங்க வாங்க, நீங்க கவுன்சிலராக தேர்தல் நிற்கிறதுக்கு நம்பி நீங்களாம் எம்எல்ஏவாய் போகணும்னு சொல்றதுக்குலாம் நாங்கள் வரல. உங்களுக்கு எந்த பதவியோ அதிகாரத்தையும் ஆசைப்படாம எளிமையா நீங்க மக்கள்கிட்ட போய் மக்களுக்காக போராட்டம் நடத்துறது, மக்களுக்காக வேலை செய்யறது, அவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை பங்கெடுத்துக்கிறது, அவர்கள் வந்து என்ன அவங்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற பிரச்சனை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் படிச்ச உங்களுக்கு தெரியும். அதை வச்சுட்டு அவங்க சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு தயார் பண்ணுங்க, அந்த ஊரை பாதுகாக்கிற வேலைக்கு வந்து நில்லுங்க. இதுதான் நாங்க வந்து சொல்றோம். அப்ப நீங்க அரசியல் கட்சி தேர்தல்னா நீங்க என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து போய் நீங்க இயக்கத்துல இருந்தீங்கன்னா நீங்க வருவீங்க, மக்களுக்காக நின்று பேசுவீங்க, மக்களுக்காக போராட்டம் நடத்துவீங்க, எல்லாம் போயிட்டு இருப்பீங்க. இதே இயக்க கட்சி அரசியல வந்தீங்கன்னா நீங்க தம்பி கிளை கட்டிட்டீங்கன்னு கேட்பேன், எத்தனை ஓட்டு அங்கே ஏரியாவில் வாங்கியிருக்கேன்னு பார்ப்பேன். அந்த ஓட்டு வாங்குறதுக்கு என்னென்ன நடத்துவீங்க நீங்க, அதுக்கு சில நற்பணி மடம் நடத்துவீங்க, சில வேலைகளை செய்வீங்க. அது எல்லாமே ஓட்டு வாங்குறது தானே பண்ணுவீங்க. இப்போ எத்தனை ஓட்டை நீங்க சம்பாதிக்க போறீங்கன்னு பார்ப்பீங்க. அப்போ உள்நோக்கத்தோட தான் வேலையை நடக்குவாங்க. அப்போ உள்நோக்கம்ல எதுவுமே இல்லாம மக்களுக்காக அந்த வேலை செய்வாங்க. மக்கள் உங்களுக்கு நம்பினாங்க, உங்களை வந்து உங்க கூட நிக்கிறாங்க, ஆதரவா நிக்கிறாங்கன்னா மக்களே உங்களை கொண்டு வந்து எங்க வைக்கணும் வைப்பாங்க. சமூக வலைதளத்துல உங்களுக்குன்னு ஒரு பக்கபலம் இருக்கு. நான் நினைக்கிறேன், நான் கண்டிப்பா அந்த இடத்துல பாக்குறேன். திருவண்ணன் காந்தி வந்து அரசியல் வந்தா அண்ணன் அரசியல் வந்தார் நாங்களும் போகணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பக்கபலம் இருக்கு இளைஞர் மத்தியில. உங்களுக்கு ஈக்குவலா வந்து உங்களுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சீமா வந்து சமூக வலைதளத்தை வந்து ஒரு வாக்காளர் கூட சேர்க்கிறாரு. இப்ப நீங்க அவர் கூட சேர்ந்து ஒரு அரசியல் அமைப்புல சேர்ந்து பண்ணாங்கன்னா வருவாங்களா மக்கள் இளைஞர்கள்? இல்லைங்க, முதல் விஷயம் ரெண்டுக்குமே வேற வேற அரசியல், ரெண்டு தன்மையுமே வந்து வேற. நீ மக்களுக்காக போய் வேலை பார்க்காதவர்கள், மக்களுக்காக உழைக்காதவங்க, மக்களுக்காக அடி வாங்காதவங்க, மக்களுக்காக சிறைக்கு போகாதவங்க, மக்களுக்காக வழக்கு வாங்காதவங்க, இந்த மக்கள் நல்ல வேலை பண்ணுவோம். அப்போ நீங்க அதை செய்யுங்க. முதல்ல களத்தை தயார் பண்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இயக்கம் தான் அடிப்படை, இயக்க அரசியல் தான் அடிப்படை. தேர்தல் அரசியலுக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கு, அதனுடைய முறைகளே தன்மையே வந்து வேறையா இருக்கு. இன்னைக்கு மக்களுக்கு தயார் பண்ணக்கூடிய வேலையே பெரிய வேலை. நீங்க வந்து காமராஜர் ஆட்சி நல்லா இருந்தது, ஒரு ஆட்சி நல்லா இருந்தது ஒரு காலத்துல சொன்னீங்கன்னா, அப்ப இயக்க அரசியலை சேர்ந்தவங்க ஏகப்பட்ட பேர் அரசியல் படி வேலை பார்த்தாங்க, மக்கள் தரங்க வேலை பார்த்தவங்க ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க.
மக்களுக்கு வந்து எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சு, நீங்க நல்லது கெட்டதுன்னு தெரியாம அவன் போய் ஓட்டு போடுங்கன்னா அவன் கொஞ்சம் என்ன ஜாதின்னு பார்ப்பான், என்ன ஊருக்காரன் பார்ப்பான், காசு இருக்கான்னு பார்ப்பான். சரியா? இதை வச்சுதான் ஓட்டு போடுவோம். நீங்க மக்களை முதல்ல தயார் பண்றதும் அவங்க பிரச்சனைகள் விடுபடுறதுக்கான வழி. இன்னைக்கு இருக்க அத்தனை பிரச்சனை காரணம் எங்க வந்திருக்கு? தேர்தல் அரசியல் தான் வந்துச்சு. இதே அரசியல்வாதிகள் தான் வந்தது. நீ அரசியல்வாதி மட்டுமா பிரச்சனை? அதிகாரிகள் தான் பிரச்சனை. அதிகாரிகள் தான் பிரச்சனை. நீதிமன்றத்துக்கு தான் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு வலிமை வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரக்கூடியவர்கள் கிடையாது. அதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் வேண்டாமோ அல்லது அதை வந்து மறுக்கிறது அர்த்தம் இல்லை. அதுவே எல்லாத்தையும் தீர்வு சொல்ற நாங்க மறுக்கிறோம். ரெண்டும் வித்தியாசம் இருக்கு. அதை வச்சுட்டு சில பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அனைத்து நோய்களுக்கும் அதான் மருந்து அப்படின்னா அது வந்து அது அப்பட்டமான ஒரு உண்மைக்கு மாறான விஷயமா நாங்க பாக்குறோம். அப்படி ஒன்றும் கிடையாது. உங்களோட ஒரு கருத்து வந்து இயக்க அரசியல் முடிச்சுட்டு மக்கள் பின்னாடில கரெக்டாக பண்ணிட்டு பிற்காலத்துல சுச்சுவேஷன்ல அங்கிட்டு போவீங்க? இல்லை, வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரியும், நான் மக்கள்கிட்ட வேலை செய்யறதா. நீங்க அதிகாரத்தை நோக்கி நான் போய் அதிகாரத்தை கைப்பற்றி உட்காந்துனால இந்தி டெல்லி சொல்றதுலாம் தலையாட்டிட்டு உட்காந்துருக்கணும். நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாட்டுல மீனவனை சுட்டுக் கொள்றாங்க ஈழ தமிழர்கள். தமிழோட முதலமைச்சர் என்ன செய்ய முடியும்? இங்கிருந்து அதுக்கான ஒரு கடிதம் எழுதுறது தவிர அரசியல் சாசனத்துக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அம்மா இருக்கிறப்ப அவங்க கடிதம் தானே எழுதுனாங்க. அம்மா ஒன்றும் பெருசு கிடையாது. அம்மாவும் இதே தான், எல்லாரும் இதே நிலைமை தான். அம்மாவும் ஒண்ணும் பண்ணல. அம்மாவாச்சும் மோசமான ஆச்சு. அம்மா உருவாக்குனால்தான் எடப்பாடியும் ஓபிஎஸும். அதனால வந்து நீங்க வந்து அவங்கள வச்சுட்டுலாம் பேசாதீங்க. இவங்க இன்னைக்கு மோசமான அரசியல் காரணம் இந்த கும்பல் தான் அது. ஆனா அந்த பதவிக்கான அதிகாரம் என்ன? அந்த பதவிக்கான அதிகாரம் அவ்வளவுதான். நீங்க இந்திய கப்பற்படைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆர்டர் போட முடியாது. சர்வதேச ஒப்பந்தத்தை நீங்க போட முடியுமா? இலங்கை அரசோட தமிழ்நாடு முதலமைச்சர் அப்புறம் எப்படி தீப்பீங்க நீங்க? இதுக்கான விடையே கிடையாதா? இப்படியே நம்ம தமிழ்நாடு அதான் சொல்றேன். நீங்க உங்க உரிமையை நோக்கி நகர்த்து பேசுங்க. நீங்க சண்டையை கொடுங்க. உங்க தமிழ்நாட்டுக்குள்ளார உங்களுக்கான முழு உரிமை, இறையாண்மை உரிமை இருக்குன்றத நாங்க பேசுறது காரணமே அதான். உங்க நிலத்து மேல உரிமை இருக்கும், கடல் மேல உரிமை இருக்கும், காடு மேல உரிமை, மலை மேல உரிமை, நிலத்தடி நீர் மேல உரிமை, அதற்கு கீழே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் மேல உங்களுக்கு உரிமை இருக்கணும். ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. இதுக்கெல்லாம் புரோக்கர் வேலை பார்க்கறதுதான் நீங்க முதலமைச்சர் குறைச்சிருக்காங்க. அப்ப நீங்க வந்து இத்தனை பிரச்சனைக்கு தீர்வுன்னு வரும் பொழுது அடிப்படை பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வந்து முதலமைச்சர் பதவியில இடம் இல்லை. முதலமைச்சர் பதவி வரட்டும், நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வர்றதுல நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி தான். ஆனா அவங்க இது அத்தனை பிரச்சனை தீர்த்துருவாங்க. அந்த அவங்க அதிகார வரம்புல இதுல இல்லை. சரிங்களா? நீங்க உங்களுக்கு தலைவலிக்குது, காய்ச்சல்னா நீங்க இருக்க மருத்துவர்கிட்ட உங்களுக்கு மாத்திரை தருவாங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறது. ஆனா உங்க மூளையில கட்டினா என்ன பண்ணுவீங்க? அதுக்கான அறுவை சிகிச்சைக்கான வழிமுறை இதுல இல்ல. நாங்க அதான் சொல்றோம், நீங்க எல்லா பிரச்சனையும் தீர்வு போகாதீங்க. இதே இதுதான் 40 வருஷத்துக்கு முன்னாடி கருணாநிதி பேசினார். கலைஞர் கருணாநிதி தான் பேசினார். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? அவரே இதேதான். நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய பேச்சு எடுத்து பாருங்க. எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதா தான் அவங்க பேசினாங்க. ஒண்ணுமே தீரலையே. உங்களுக்கான எது என்ன? எங்களுக்கு எதுக்கு எதிர்ப்பு இருக்கு? அவர்கள் எப்பவுமே தங்களை உயர்ந்தவர்களாகவும் மற்றவர்களை சார்ந்தவர்களாகவும் பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க அதிகார மட்டத்தில் முழுக்க அவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ அதிகாரத்துல முழுக்க கட்டுப்படுத்துறதும் அவங்க தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க வெறும்னா எம்எல்ஏ எம்பியும் பாக்குறீங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் கோட்பாடை உருவாக்குறதுக்கான வேலைகளை செய்யறாங்க. சூழல் உருவாக்குறது அவங்க தான் செய்யறாங்க. ஆனா இந்தியாவில் அவங்க தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் அவங்க தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆபீஸோ பார்லிமெண்டரி அஃபேர்ஸ்லயோ எல்லா மினிஸ்ட்ரியிலயோ அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் வடிவமைக்கிறாங்க, அதான் உருவாக்குறாங்க. அப்ப அதனால வந்து நீங்க அது எல்லாத்தையும் கொள்கை ரீதியாக முடிவெடுக்கிறதுல அவங்க நின்று இருக்கும் பொழுது அவரோட கேள்வி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குதான் செய்யும். இப்போ ஒரு கீழ்த்தர மக்கள் வந்து அந்த இடத்துல போய் உட்கார மாட்டாங்க, முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் நீட்டுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒரு மெடிக்கல் சீட்டை ஒன்றும் வாங்க முடியுது இல்ல? இல்ல, நம்ம தான் தமிழ்நாடு தான் ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துறாங்களே. எஸ்சியா தான் 3 சீட்டு, எம்பிசியா தான் 2 சீட்டு, எஃப்சினா 1 சீட்டு, அப்படிதான் நீங்க வகுத்து கொடுத்துறீங்க. இப்போ எல்லா இடத்துலயும் போனா எஸ்சிக்கு தான் உரிமைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஒரு அனுபவிக்கிறதுமே வந்து மேல்தர தலித் மக்கள் தான், கீழ்த்தர தலித் மக்கள் அனுபவிக்கிறது. எஸ்சிக்கு எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு பாகுபாடு கொடுத்து அவங்களுக்கு தான் 4 இடம் 5 இடம் கொடுத்தீங்க. ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சீட் வாங்க நாங்கள் போனோம்னா எஸ்சிக்கு 5 சீட் இருக்கு, எம்பிசிக்கு 3, எஃப்சிக்கு 2, இப்படிதான் கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலயும் வந்து எஸ்சிக்கு முன்னுரிமை கொடுத்தானே பண்றாங்க. இல்லைங்க, எம்பிசிக்கு யூபிசிக்கு கொடுக்கலையா? 5-3 எங்க இருக்கு? 5 இதோடைய பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ். இதுக்கு 18% கொடுக்கறது வந்து உங்களுக்கு துன்புறுத்துது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் 30-40% பிரிச்சு கொடுக்குறாங்கல்ல. ஒவ்வொரு சமூகத்துக்குமான இடம் கொடுத்து தான் செய்யறாங்க. இன்னைக்கு வந்து எஸ்சி பசங்களை தானே நீங்க ஊருக்கு வெளியே உட்கார வச்சுட்டு இருக்கீங்க.
திருமுருகன் காந்தி அவரோட சூப்பரான இன்டர்வியூ பாத்தீங்க. இந்த இன்டர்வியூட கண்டினியூ பார்ட் 2 ஒன்லிங்க மதுரை 360 ஸ்டே டியூன்ட். அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வீகான் கார்பரேட் பிரசன்ஸ் இனிவம் ஃப்ரீ டைட்டில் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2018 ஜனவரி. இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை அமெரிக்கன் காலேஜ் நடக்க காத்துட்டு இருக்கு. ஸோ இதற்காக மோஸ்ட் ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஜூரியாவும் அண்ட் சீஃப் கெஸ்டும் வர காத்துட்டு இருக்காங்க. இதுல பிரைசஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 lakh அண்ட் செகண்ட் பிரைஸ் 15,000 அண்ட் தேர்ட் பிரைஸ் 25,000 இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இல்ல இதோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.